எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும் என்ற வேண்டுதலோடு இன்றைய நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது ராசி பலன் பார்க்க போகலாங்களா. 8/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 26ஆம் தேதிங்க, சனிக்கிழமைங்க, சமநோக்கு நாளுங்க. சூரிய உதயம் காலையில் 6:35க்கு ஆரம்பிக்குதுங்க. இன்னைக்கு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 7:47 வரைக்கும் மிருகசிரிசம், அதுக்கப்புறம் திருவாதிரை. திதியை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு 9:55 வரைக்கும் ஏகாதசி, அதுக்கப்புறம் துவாதசி. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிருங்க. நல்ல நேரம் இன்னைக்கு காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும், மாலையில் 4:30 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:30 11:30 வரைக்கும், இரவு 9:30 10:30 மணி வரைக்கும். ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 9 மணி டு 10:30. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 1:30 to 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6 to 7 மணிங்க. சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 7:47 மணி வரைக்கும் விசாக நட்சத்திரங்க, அதுக்கப்புறம் அனுச நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. அதனால 2 நட்சத்திரங்களும் இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுங்களேன். இன்றைய ஹோரை நேரங்களை எடுத்து பார்த்தா சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 5 to 6ங்க, மத்தியானம் 12 to 1ங்க, இரவு 7 to 8ங்க. அதே போல சுக்கிரஹோரையை எடுத்து பார்த்தா மிட் நைட் 3 to 4 அல்லது விடியகால 3 to 4 வச்சுக்கலாங்க. காலையில் 10 to 11, மாலை 5 to 6ங்க. புதன்ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை 4 to 5ங்க, மத்தியானம் 11 to 12ங்க, மாலை 6 to 7ங்க. குருவாரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட் மிட் நைட் 12 to 1ங்க, காலையில் 7 to 8ங்க, மத்தியானம் 2 to 3ங்க, இரவு 9 to 10ங்க. இன்றைய பொதுவான கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், செவ்வாய் வந்து வக்ர ஸ்டேட்ல இருக்காரு, கன்னியில கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி மாந்தி இருக்காங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ராகுவும் சுக்கிரனும் இருக்காங்க. இதுதான் இன்றைய 8/2/2025 தை 26ஆம் தேதி சனிக்கிழமை பொதுவான கோச்சார அமைப்பு. இந்த அமைப்பை வச்சு தான் நம்ம இந்த ராசி பலனை கணிச்சிருக்கிறேன். சரி வாங்க உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று முருகன் அருளால உங்களுக்கு நல்ல நாளே பிறந்துருச்சுங்க. சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் புதிய விஷயங்கள், புதிய வீடு வாகனம், புதிய சொத்துக்கள் வாங்குறத பற்றி ஒரு உரத்தை, ஒரு பலத்தை, ஒரு முக்கியமான சிந்தனை உங்கள் குடும்பத்திலையும் உங்களுக்குள்ளேயும் ஒரு எழுந்து அது வந்து நல்ல யோசனையாக முடிவை தரக்கூடிய காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க. அதுலேயும் பர்டிகுலராக புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றி பலமான யோசனை உங்களுக்கு வருங்க. தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய யோசனை, உங்களுடைய பிளானில் தீவிரமான மாற்றங்களை செஞ்சு எப்படி ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும், எப்படி வியாபாரத்தை டெவலப் பண்ணணும், எப்படி தொழிலை மேம்பட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இணக்கமாக இருக்குங்காட்டி யோசனையிலே இருப்பீங்க. நல்ல யோசனை, பாசிட்டிவ் மைண்ட் யோசனை. அந்த யோசனையினால உங்கள் வாழ்க்கை வளம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு நல்லாவே தெரியுதுங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குதுங்க, அதை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு ஆன்மீக பற்று குடும்பத்தில் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த குடும்பத்தினுடைய ஃபோர்ஸ்னால, அந்த ஆன்மீக பற்றுனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல சொத்து வாங்கக்கூடிய, அசட் வாங்கக்கூடிய ஒரு சிந்தனையே உருவாகுது. அதுக்கு இந்த கடவுளும் உங்கள் பிரபஞ்சம் தான் காரணங்கிறத கொஞ்சம் லேட்டாக தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. அதே போல் உங்கள் திட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே பாசிட்டிவ் மைண்டோட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த திட்டத்துக்கு உண்டான ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அட்வான்ஸ் போடக்கூடிய காலகட்டம் அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வருதுங்க. அதனால் நம்பிக்கையாக இந்த நாளை செயல்படுத்துகிறாங்க நீங்கள். அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு திட்டம், உங்கள் வியாபாரோட யுக்திகள் எதாக இருந்தாலும் சரி, அதனுடைய தரத்தை மேம்படுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே வருவீங்க. அந்த முயற்சி ஈவினிங்குள்ளே பலிதமாகி நீங்கள் நினச்ச தனவரவும் பணவரவும் அமோகமாக கிடைக்க போது. எதிர்கால வேலைகள் நீங்கள் பல திட்டமிட்டு இருந்தால் கூட உங்கள் எதிரிகளால், உங்கள் பகைவர்களால் கொஞ்சம் நெகட்டிவ் கான்செப்டை அவங்க பண்ணுவாங்க. அதாவது பகைவர்களால் உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் பதற்றம், ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களை அது பெரிய லெவலில் பாதிக்காது. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் தெய்வம் உண்டு, குடும்பம் உண்டுன்னு போயிட்டே இருங்க. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அருமையாக தெரியுதுங்க மேசராசினியர்களே. மற்றபடி வீட்டில், குடும்பத்தில் எல்லாம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ பஞ்சமில்லாம மகிழ்ச்சியை நீங்கள் வஞ்சகம் இல்லாமல் வாங்கிட்டு சந்தோஷமாக இருங்க மேசராசினியர்களே. போயிட்டு விட்டுங்களா. முருகா சரணம். ரிஷபராசி நேயர்களே, அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அருமையான நாளாக தெரியுதுங்க. உங்களுடைய மனசுக்குள்ளே இதுவரைக்கும் போட்டிருந்த பல திட்டங்கள், பல யுக்திகள், வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், அதை பற்றி முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகளை பற்றி உரத்த சிந்தனையில், பலத்த சிந்தனையில் யோசனை விட்டே இருந்திருப்பீங்க. அந்த சிந்தனையின் வயப்பாடாக இன்னைக்கு தொடர்ந்து அதே யோசனை இருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்கள் விருப்பமும் சரி, உங்கள் யோசனையும் சரி, உங்கள் புதிய யுக்திகளும் சரி, எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சூப்பராக இருக்குது, நிறைய இருக்குது. சந்திரபலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கூட கோச்சார அமைப்பு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் உங்கள் திட்டம் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க. நீங்கள் எந்த பிரச்சனை,
எதுவுமே முடிவில்லாத பிரச்சனையில் கன்ஃபியூஸ் ஆகியிருந்தா கூட அந்த முடிவில்லாத பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி வரப்போகுது. அதாவது நீங்கள் அதுக்குண்டான தீர்வு, அதுக்குண்டான சொல்யூஷனை ஈஸியாக எடுத்துருவீங்க இன்றைக்கி. அப்படி சொல்யூஷன் எடுத்தாலும், தீர்வை எடுத்தால் கூட நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பொறுமை காக்கணும். எடுத்தம் கௌத்தம் பண்ணக்கூடாது. அதை பற்றி நிதானமாக சிந்திச்சு அதுக்குண்டான பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான தீர்வு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக தெரியுதுங்க. அதே போல் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து ஒவ்வொரு வேலையும் செய்கிறப்போ அந்த வேலையினுடைய அவுட்புட் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய, மனமகிழ்ச்சியை தரக்கூடிய பல நிகழ்வுகள் இன்றைக்கி நடக்கக்கூடிய காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் குழந்தைகளும் உங்கள் வீட்டில் அம்மனி கூட்டம் எல்லாமே உங்கள் வழிகாட்டுதல் படி தான் இன்றைக்கி நடக்கும். அப்படி நடந்துட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இணக்கமான சூழ்நிலை வீட்டில் இருக்கணும்னா உங்கள் பேச்சு அங்கே வீட்டில் எடுபடாமல் இருக்குது. அந்த பேச்சு எடுபட்டு அவங்க சொன்னபடி, நீங்கள் சொன்னபடி அவங்க கேட்டாங்கன்னா வீடும் உங்கள் சுற்றமும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பாக இருக்குதுங்க. ஏன் உங்கள் பேச்சு கேட்கணும்னு சொல்லுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் பேச்சு தீவிரமான சிந்தனை இருக்கும். எப்படி முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நீங்கள் கண்டுபிடிச்சி அதே வழியை வீட்டில் சொன்னால் கூட அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். அதாவது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவர் என்ன அதே சொல்லிட்டு இருக்காரு, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்கை அவன் மீட் அவுட் பண்ணி அதை ஓகேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், அந்த திட்டம் உங்கள் வருங்கால ஒரு பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் குடும்பத்தில் இருக்குது. அதனால் ஓகே, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இருந்தாலும் சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு மன போராட்டம். இத்தனை கஷ்டப்படுறோம், நான் வீட்டுக்காக தான் பாடுபடுறேன், ஆனால் வீட்டுக்காரி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒரு கஷ்டம் மனசுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் அதையும் கடந்து போகணும். அம்மனிக்கிட்ட நீங்கள் புரிகிற மாதிரி புரிய வச்சிங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்குவான்னு வச்சுங்களேன். அதே போல் உங்கள் வேலையில் முழுமையான கவனத்தை செலுத்துங்க. காலையில் எழுந்திரிச்சுனே ஒரு சின்ன இஷ்யூ சொல்லி வீட்டுக்காரி கேட்கல, அப்பா அம்மா கேட்கல, குழந்தை கூட்ட கேட்கலன்னு டென்ஷனாக போய் வேலையில் கான்சன்ட்ரேஷனை விட்டுட்டிங்கன்னா அந்த யுக்தி, அந்த தீவிரமான ஒரு சிந்தனை கூட நெகட்டிவாக மாறிடும். ஸோ ரொம்ப ரொம்ப உஷாராக பேச்சில் கவனமாக எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொன்னீங்கன்னா இன்றைய நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாம். போயிட்டு வரட்டுங்களா? நன்றி. மிதுன ராசி அன்பர்களே, நேயர்களே, சட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க, ஒரு விஷயமாக கேஸ் விஷயமாக அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது இன்றைக்கி ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. சந்திரபலன் என்னதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கோச்சார் அமைப்பு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கங்காட்டி நீங்கள் இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு கேஸ் விஷயமா பழைய கேஸோ புது கேஸோ போயிருந்தீங்கன்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி தெரியலிங்க. கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி போட்டு இருக்கிற வழி பாருங்கள். சனிக்கிழமை கோர்ட் லீவாக இருந்தாலும் வக்கீல்கிட்ட கன்சல்ட் பண்ணுறப்போ அந்த விஷயமா கன்சல்ட் பண்ணுங்கள். அதுவும் இன்றைக்கி கன்சல்ட் பண்ணுறப்போ அதனுடைய நெகட்டிவான ரிசல்ட் என்னென்ன கிடைக்குங்கிறது ஆலோசனை பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான ஸ்டெப்பை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் ஃபியூச்சரில் வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக அமைப்பதற்குண்டான வாய்ப்பு நல்லாவே தெரியுது. அதே போல் உங்களுக்கு நார்மலாகவே இன்றைக்கி கோபம், எரிச்சல், நிதானமின்மை எல்லாமே அதிகமாக காணப்படும். ஒரு காரியத்தை நேற்று எடுத்தோம், செய்ய முடியல, நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, எதை நினச்சாலும் கோபம். சாப்பாட்டில் உப்பு இல்லைனா கோவம் வரும், சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இல்லைனா கோவம் வரும், வேலையில் அந்த வேலையை முடிக்க முடியலன்னு சாப்பாடு நேற்று முடிக்கலாம் கூட உங்களுக்கு கோவம் வரும். அப்பேற்பட்ட கோபமும் எரிச்சலும் உங்களுக்கு இன்றைக்கி ஆளுமையை செலுத்த போகிறாங்க. அந்த ஆளுமையை நீங்கள் அதிகாரமாக அவங்க செலுத்துகிறப்போ உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற செயல்களால் உங்கள் பேரும் கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த நாளை கொஞ்சம் ஈஸியாக கடந்து போகலாங்க மிதுன ராசினியர்களே. ஆனாலும் சந்திரபலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப நெகட்டிவாக கொண்டு விடமாட்டார். ஒரு லோக்கலில், உள்ளூரில், கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல, தொழிலில், வியாபாரத்தில் கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலை இருக்குங்காட்டி கொஞ்சம் பேர் கெடுத்து பண வருமானத்தை குறைக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு, அதாவது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக சில வேலைகள் செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுக்கு பகைவரே யாருன்னா கூட இருக்கிற சபார்டினேட் இல்லை, சூப்பரான இருக்கக்கூடிய உங்கள் உயர் அதிகாரிகள் தான். அவங்ககிட்ட பகச்சிக்காதீங்க. அண்ணன் சொன்னால் அமோகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஜாலரை வடிச்சு விட்ருங்க, வேலையை முடிச்சுதுங்க. அதே போல் மதிப்புமிக்க பொருட்கள் சொல்லக்கூடிய தங்கம், நகை, அப்புறம் கொஞ்சம் அவசியமான பணம்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருங்க. கவனச்சிதைவினால் அது காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் தெரியுது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. ஒரே நேரத்தில் பல வேலையை செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஒரு வேலையை செஞ்சாவே இன்றைக்கி முடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. பல வேலையை எடுத்து போட்டு நான் முடிச்சுக்கிறேங்க சார் அப்படின்னு கமிட்மெண்ட் யாருக்கு கொடுக்காதீங்க. கடன் பத்திரத்தில் கையெழுத்து போடுறது, கடன் பிறகு வாங்கி தர்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி எந்த வேலையும் மிதுன ராசி நேயர்கள் இருக்க வேண்டாங்க. இன்றைக்கி உங்களுக்குடைய நாளாக நீங்கள் மாற்றணும்னா ஒரு நிதானம், ஒரு பொறுமையாக இந்த நாளை கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் கோபம், எரிச்சல் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி வரணுங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்தால் இன்று நாள் உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குங்க மிதுன ராசி நேயர்களே. போயிட்டு விட்டுங்களா? சந்தோஷமாக இருங்க. நற்பவி. கடகராசி அன்பர்களை, சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி சந்திரபலன் டவுன்வர்ஸில் இருந்தால் கூட உங்களுக்கு கோச்சார அமைப்பு எப்படின்னு பார்த்தா உங்கள் கருத்துக்கள், உங்கள் செயல்பாடுகள், உங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே பல பேர்னால எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது. அவர் எப்போ அந்த ஒரு ஐடியா சொல்லுவார் அப்படி எதிர்பார்ப்பாங்க.
ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன், உங்கள் கருத்துக்களை உங்கள் மேல்மட்ட அதிகாரிகளும் கீழ்மட்ட ஊழியர்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கருத்துக்களால் அந்த வேலைக்குண்டான பலன் பலமாக கிடைக்க போகுது. அதே தான் வியாபாரத்திலையும் தொழிலையும் ஒரு அபிவிருத்தி வரணும், ஒரு முன்னேற்றம் வரணும்னா உங்களுடைய திட்டங்கள், நீங்கள் வகுத்து கொடுக்கக்கூடிய திட்டங்களை உங்கள் பார்ட்னர்ஸும் சரி, உங்கள் வாடிக்கையாளரும் சரி அமோகமாக மெச்சி உங்களை பாராட்டி பணவரவு அதிகமாக கூடிய ஒரு காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க கடகராசி நேயர்களே. இருந்தாலும் திருமண உணர்வுகளில் உங்களுக்கு திருமண உறவுன்னு சொல்லுவாங்களே, அந்த உறவுகள் பற்றி ஒரு சுப செய்தி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சுப செய்தி ஒன்று கிடைக்க போகுது. கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த உறவு கொஞ்சம் மேம்பட்டு ஒரு அந்யோன்யம் கிடைக்க போதும். உங்கள் புள்ள ஊட்டினால ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நாளாக இன்னைக்கு அமைய போதுங்க கடகராசி நேயர்களே. புதிய ஜாப்ஸ், புதிய வியாபாரம், புதிய தொழில், இதை பற்றி ஒரு பலத்த சிந்தனை பல நாளாக இருந்திருக்கும். அந்த சிந்தனையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் பல அலகலைப்பும் நடந்திருக்கும். வேண்டாங்க, ரிஸ்க்குங்க அப்படின்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. சுற்றத்தாரும் நண்பர்களும் வேண்டவே வேண்டாம்ப்பா, ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் உங்கள் மனசில் அது உற்சாகமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க, செய்யுங்க. உங்களை நம்பி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காரியம், அந்த வியாபாரம், அந்த தொழில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லாவே இருக்குதுங்க. மற்றவங்களாம் நெகட்டிவாக உங்களை பேச உங்கள் மனசுக்குள்ளே பாசிட்டிவான எனர்ஜி வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட உங்கள் குலதெய்வத்தின் அருளால், உங்கள் இஷ்ட தெய்வத்தின் ஒரு ஆசீர்வாதத்தினால அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா நல்லபடியாக சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. ஜம்முன்னு பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். அதே போல் அரசு வேலைகளில் நீங்கள் ஏதாவது ஆதாயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி ஒரு தகவலும் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சிறப்பான நாளுங்க உங்களுக்கு கடகராசி நேயர்களே. இன்றைக்கி நீங்கள் உங்கள் அம்மனிக்கு என்னதான் கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட, உங்களுக்கும் அவங்களுக்கும் சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வீட்டில் பேச மாட்டீங்க. அங்கே போய் ஃபோனில் அம்மனி நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றேன், வா வெளியே போயிட்டு வரலாம், உனக்கு வேணுங்கிறத வாங்கி தரேன்னு ஒரு சந்தோஷமாக இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அன்புமிக்க ஒரு நாளாக கடகராசி நேயர்களுக்கு இருக்குது. பணம் இருந்தால் வேணுங்கிறத குடும்பத்துக்கு வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக இருங்க கடகராசி நேயர்களே, நற்பவிங்க. சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திரபலன் சொல்லவே வேண்டாம், அரசாலம் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்கள் வேலையை பற்றி நீங்கள் கவனக்குறைவாக இருப்பீங்க. இன்னைக்கு தான் எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அலட்சியமாக இருக்காதீங்க. ஏன் அலட்சியமாக இருக்க வேண்டாம்னா, நீங்கள் நம்பி பிறர்கிட்ட அந்த ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்க, ஒரு வியாபாரத்தை பற்றி ஐடியா சொல்கிறீங்க, ஒரு தொழிலை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களாம் உங்களுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. உங்கள் மேலே பொறாமை இருக்கும், வெளி காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த பொறாமையினால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடைபடக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. அதனால் யாரையும் நம்பாதீங்க. உங்களை மட்டுமே நீங்கள் நம்பி ஒரு காரியத்தை, ஒரு தொழிலை, வியாபாரத்தை பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற சிம்மராசினியர்களுக்கு உறுதியாக சொல்லலாங்க. வணிக நிலைமையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் வந்தால் கூட அதில் எதிர்பார்த்த லாபம் வரணும்னா உங்கள் முயற்சி, விடாமுயற்சி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தாலும் கூட இத்தனையெல்லாம் சொல்லிகிட்டே வரைய பாசிட்டிவாக சொன்னால் கூட உங்களை சுற்றி பகைவர்கள், எதிரிகள் மறைமுகமாக பல வேலைகள் செய்வாங்க. நீங்கள் டெவலப் ஆகிடக்கூடாது, நீங்கள் உங்களை அமுத்தணும், உங்களை டவுன்வர்ட்ஸில் கீழே தள்ளி உங்கள் பேரை கெடுக்கணும் அப்படின்னு பல பேர் பலவிதமாக மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் சிரிச்சு பேசுவாங்க. அதனால் மூணாவது பார்ட்டின்னு சொல்லக்கூடிய தேர்ட் பார்ட்டிஸ் யாரையும் நம்பாதீங்க. நம்பிக்கை வச்சிங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு ஒரு துரோகியாக மாறக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு அந்யோன்யம் நெருங்கக்கூடிய ஒரு அமைதியான வாழ்க்கையான சூழ்நிலை இன்றைக்கி அமோகமாக அமைஞ்சிருக்குதுங்க. கவலையே பட வேண்டாம். குடும்பத்தில் அப்பா அம்மா, குழந்தை குட்டி, அம்மனி குட்டி எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே போல் பழைய தகராறு தன்னை போல் ஒன்றுமே இருந்திருக்கு, பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அந்த தகராறை பற்றி ஒரு வேணே பேசுவான். அப்படியே சாமி அந்த தகராறு முடியலையான்னு கேட்டு அந்த தகராறு உங்கள் மூலிமா கொஞ்சம் பெருசாக இருக்குண்டான காலகட்டம் இருக்கங்காட்டி எந்த வீண் பிரச்சனை, வீண் வம்பு எதுக்கும் போகாதீங்க. உங்கள் பிரச்சனையே பெருசாக இருக்கிறப்ப நாமே அடுத்தவங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். பழசை பற்றி யாராவது பேசினா தெரியாதுப்பா, எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை, நீங்கள் வேலை பாரு அப்படின்னு தள்ளி விட்டுருங்க. ஏன்னா உங்களை சிக்க வைக்கிறதுக்கு அதான் சொன்னேன், பகைவர்கள், எதிரிகள் ஏதோ ஒரு வகையில் சிக்க வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க. நீங்கள் சிக்கிட்டா சிக்கிட்டு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு என்னமாப்பில் தேவையில்லாம போய் சிக்கிட்டி அப்படின்னு சிக்க வச்சு தான் அவனாத்தான் இருக்குது. ஆனால் வெளியே காமிச்சிக்காமல் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லைங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்குதுங்க. ரொம்ப தீவிரமாக கண்காணித்து பேசுங்க. தீவிரமாக கண்காணித்து அந்த தகராறு என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச தவிர்த்துட்டு போயிருங்க. சம்மந்தமில்லாத மேட்டில் தலையிடாதீங்க. நண்பர்களே, சகோதரிகளே, நீங்கள் ஒரு ஆன்மீக கோயிலுக்கு போகக்கூடிய காலகட்டம் தெரியுங்காட்டி நீங்கள் எந்த தகராறு வேண்டாம், வம்பு தும்பு வேண்டாம் அப்படின்னு கோயிலுக்கு போயிருங்க. பேசாமல் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா நல்ல செய்தி, ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே அமோகமாக தெரியுதுங்க. உங்களுடைய மாமியார் இருக்காங்களே, அதாவது மனைவி வழி அவங்களுடைய சொந்தத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டம். அது பணவரவா சொத்து வரவான்னு கரெக்டாக கணிக்க முடியல, இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் மனைவியை, அம்மனியை அனுசரித்து போயிட்டீங்கன்னா அவங்க சைடு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். சந்தோஷமாக இருங்க சிங்க ராசி நேயர்களே.
போயிட்டு வரீங்களா? சிம்மம் சொன்னாவே சிங்கம் தானுங்க, வேற என்னங்க. போயிட்டு வரேங்க, நன்றி. கன்னிராசி நேயர்களே, சந்திரபலன் நம்பிக்கைக்குரிய வகையில் ஸ்ட்ராங்காக இருக்குது, கொல்லப்படாதீங்க. நீங்கள் ஜாபுக்கு போகிற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல, தொழில் செய்கிற ஸ்தாபனத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமாக கவனிப்பாக உன்னிப்பாக இருக்கணும். ஏன்னா உங்களை சுற்றியும் ஒரு பொறாமைத்தன்மை நிறைந்த மக்கள்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நம்பி ஏமாந்துருவீங்க. நீங்கள் நம்புவீங்க, ஆனால் அவங்களை ஏமாற்றிடுவாங்க. அதனால் நம்பி ஏமாறாமல் இருக்கணும்னா யாரையும் நம்பாதீங்க. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும், ஆனால் விரயமாக செலவாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. வரவு 100 ரூபாயாக இருந்தால் செலவு 200 ரூபாயாக இருந்தால் கஷ்டம் தானுங்க. அது யாருக்கு காரணம்னா தேர்ட் பார்ட்டி, தேவையற்ற நண்பர்கள், தேவையற்ற உறவுகள், தேவையற்ற உங்களுக்கு வீண் பிடிவாதத்தினால செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி கொஞ்சம் உஷாராக தேவையான செலவுகளை நீங்கள் பண்ணால் இந்த சிக்கல் இருந்து தப்பிச்சுக்கலாம் வச்சுக்கங்களேன். இல்லைன்னா பணம் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை கிடைச்சிருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் நீங்கள் இதெல்லாம் கஷ்டத்துக்கு காரணமே என்னுடைய கொடுப்பனாவில் தான் அப்படின்னு ஒரு ஆன்மீக சிந்தனை, கோயிலுக்கு போகலாப்பா, நிம்மதி வேணும்ப்பா அப்படின்னு கோயிலை பற்றி ஒரு ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு வந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்க, நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களே, சந்திரபலன் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க, கொல்லப்படாதீங்க. அதே போல் உங்கள் குழந்தை குட்டிகள், கல்யாணம் வாய்ந்த அம்மனி, பெற்றோர்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாரித்து அதை கொண்டு வந்து நம்ம குடும்பம் முன்னேறணும் அப்படின்னு நார்மலாக திங்க் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தான் குடும்பமே இருக்குது. அதனால் நீங்கள் மட்டும் நெகட்டிவ் எனர்ஜியை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணாமல் உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் உள்வாங்கிக்காதீங்க. ஸோ உள்வாங்கும் திறன் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் காரணத்தினால நெகட்டிவாக இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பேச்சு உங்களுக்கு அமோகமாக தெரியும். அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே போ அப்படின்னு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, தன்னம்பிக்கையை நீங்கள் ஊக்குவிச்சிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமாக தான் இருக்கும் போது கவலைப்படாதீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பற்றி பெருமை தான் போடுவாங்க. வெளியில் பார்த்தா அவன் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அதுலேயும் ஒரு அர்த்தமில்லாத மிஸ்டேக் பண்ண மாட்டான் அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் அவசியமற்ற பேச்சுக்களை தவிர்த்துக்குங்க, வீண் பேச்சை தவிர்த்துக்குங்க. தேவையில்லாத நண்பர்கள், தேவையற்ற உறவுகளை தவிர்த்துட்டு உங்கள் வழி நேர்வழி அப்படின்னு போயிட்டீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் அமோகமான நாளுங்க. போயிட்டு வரட்டுங்களா நற்பவி, நன்றிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திரபலன் டவுனர்ஸ் இருக்குன்னு கொல்லப்படாதீங்க. இன்றைய நாள் போராட்டங்கள் நிறைந்த நாளாக தான் உங்களுக்கு ஆரம்பித்தா கூட அதன் முடிவு அமோகமாக வெற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கிட்டு தான் போக போகுது. இன்றைக்கி உங்களுடைய மனைவி நீங்கள் சொன்னால் கேட்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை துணைவியாக இருக்கக்கூடிய உங்கள் சம்சாரம், உங்கள் அம்மனியோடைய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு குறைஞ்சிரு. எவ்வளோ கஷ்டப்படுறா, குடும்பத்துக்காக தானே கஷ்டப்படுறோம், அவளே என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கொஞ்சம் கவலைப்படுவீங்க. அதே போல் பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் மேலே என்ன அவருக்காக எவ்வளவோ சிரமப்படுறோம், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் தெரியுதுங்க. அதனால் உங்கள் அன்புக்குரியவர்கள், அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது பெற்றோர்கள், குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். எதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்கன்னு ஒரு தீவிரமான சிந்தனைக்கு அந்த சிந்தனைக்கு உண்டான ஒரு முடிவை நீங்கள் எடுத்து சரி நீ கோவத்தில் பேசிட்டே பரவாயில்ல, கூலாக விடு அப்படின்னு கொஞ்சம் நீங்களே உங்களை நீங்கள் கூல் பண்ணிவிட்டு அடுத்த காரியத்தை நோக்கி பயணப்பட்டு போனீங்கன்னா குடும்பத்தில் அந்த விரிசல்கள், கொஞ்சம் மனத்தாங்கல்கள் வராமல் சந்தோஷமாக அந்த நாளை கொண்டாடலாம்னு வச்சுக்கங்களேன். அதே போல் ஒரு ஆலோசனை பெறணும் அப்படின்னா நீங்கள் பார்ட்னராக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பராக இருந்தாலும் கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறது நமக்கு என்ன தெரியும், நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி போட்டு நீங்களே ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. தீவிரமாக உட்காந்து கேளுங்க என்ன மாதிரி எடுக்கலான்னு. அந்த தீவிரமான நீங்கள் கேட்கக்கூடிய ஆலோசனையிலிருந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து நீங்கள் தொழிலையும் சரி, வியாபாரம் வேலையிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த சுணக்கம் வராது, அந்த மனக்கஷ்டம் வராது, எதிர்பார்த்த தனவரவும் அமோகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதே போல் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி அஜீரண கோளாறு வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்ற உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டோட சரி, வீட்லேயே அமையோட சண்டைங்கிற அப்புறம் சோடு போடுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா, அதுக்கு தான் அனுசரித்து போகணும்னு சொல்கிறோம். நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் அந்த சுணக்கமெல்லாம் வராமல் இருக்குங்க. நண்பர்களை, சகோதரிகளே, சில முக்கியமான வேலைகளில் நீங்கள் என்ன ஈடுபட்டாலும் அது தடைகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி அந்த தடையை தாண்டி ஜெயிப்பது, அந்த தடையை தாண்டி லாபம் பார்ப்பதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த தடையை தாண்டோம்னாவே உங்களுக்கு பெரிய மனோபலம், திடகாத்திரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையணும். அந்த சூழ்நிலை உங்களுக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக செயல்பட்டு இந்த நாள் ஈஸியாக கடந்து போங்க. சோம்பேறித்தனமாக தான் இருக்குது இன்றைக்கி. வேலையும் சுணக்கமாக இருக்குது, ஒருத்தன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன், வீட்டுக்காரையும் சண்டை போடுறான், அப்பா அம்மாவும் சண்டை போடுறாங்க, என்னதான் பண்ணுறது அப்படின்னு உடம்பும் மனசும் அசதியாக போய் சோம்பேறித்தனமாகவே தோணும். அந்த சோம்பேறித்தனத்தை வின் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையாக மாற்றணும்னா போகிறப்போ உங்கள் குலதெய்வத்தையும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்கள் வேலைக்கு, தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு போங்க. நல்ல நாளாக அமைய நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். நண்பர்களே, துலாம் ராசி நேயர்களே, அமோகமாக இருங்க. நற்பவி உங்களுக்கு. கவலைப்படாமல் இருங்க. தேங்க்யூ.
விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திரபலன் உங்களுக்கு டவுன்வர்ஸில் இருந்தால் கூட இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு புதுசாக ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு வியாபாரத்தில் ஒரு ஐடியா பண்ணணும், தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக நீங்கள் நினச்சி போனீங்கன்னா அதுக்குண்டான ஒரு நாளாக, அதிர்ஷ்டமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. அதில் எந்த சுணக்கும் கிடையாது. காரிய அனுகூலம், பண அனுகூலம் எல்லாமே அனுகூலமாக தெரியங்காட்டி சந்திரபலன் டவுன் ஆவர்ட்ஸ் இருந்தால் கூட கோச்சார அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, சந்தோஷமான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைக்கி உங்களால் வாழ முடியுங்கிற ஒரு கேரண்டியை கொடுக்கவே முடியும். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஒரு டேவாக கண்டிப்பாக இருக்க போதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் நடத்தையில் உங்களுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்குது. என்னால் முடியாதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆணவம், அந்த ஆணவத்தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கணும். கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட் டேஞ்சருங்கோ, அதை புரிஞ்சுக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ட்னால பல நல்ல விஷயங்கள், நல்ல வெற்றி வாய்ப்புகளை இழக்கக்கூடிய காலகட்டமும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மிதமிஞ்சிய ஆணவ போக்குனால பல இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டுமே கலந்துருக்குங்காட்டி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பலத்த சிந்தனையை ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அந்த சிந்தனைக்கு நீங்கள் உண்மையாக நீங்கள் யோசனை பண்ணி அந்த யோசனையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சிந்தனை யோசனை ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஆணவத்தில் ரெண்டையுமே எடுத்திங்கன்னா ரிசல்ட்டு நெகட்டிவாக போயிருங்க. நண்பர்களை, சகோதர சகோதரிகளை, ரொம்ப ரொம்ப ஒரு உசார்த்தன்மையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் பதவி கிடைக்குதுன்னா அதில் கொஞ்சம் அடக்கம், ஒரு தன்னடக்கம் ரொம்ப தேவைப்படுது. அதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேங்க. ஒரு சின்ன முயற்சி உங்கள் வெற்றியை நோக்கி பயணத்துக்கு கொண்டு போகும். அந்த சின்ன முயற்சியை நீங்கள் நினைக்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்னால கெடுத்துக்காதீங்க. உங்களுடைய அன்றாட வருமானம் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. குடும்பத்தில் சப்போர்ட் இருக்குது. உங்கள் சபார்டினேட், கோஆர்டினேட் உங்களை எல்லாமே சப்போர்ட்டாக இருக்காங்க. தொழில் வியாபாரத்தில் சுணக்கமே கிடையாது. ஆனாலும் அந்த ஆணவ போக்க கை விட்டுட்டிங்கன்னா இன்றைய நாள் கடவுள் உங்களுக்காக படைச்ச நாள் தானே, சந்தேகமே வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்களே, போயிட்டு விட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுடைய குடும்ப உறவுகள், நண்பர், நட்பு அப்படி உறவுகள்னு எடுத்தால் இன்றைக்கி எல்லா உறவுகளும் ஒரு அமோகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சி தரக்கூடிய உறவுகளாக தான் இன்றைக்கி இருக்குதுங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய ஒரு கண்ணோட்டம், ஒரு மேல் நோக்கிய சிந்தனை எல்லாமே புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு புதிய முயற்சியை உண்டு பண்ணி அதுக்குண்டான ஒரு வரவு, தனவரவாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு சொத்துக்கள் வாங்குறது, மனை வாங்குறது, வீடு வாங்குறது, எதாக இருந்தாலும் சரி, வசதிகளை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமோகமாக தெரியுதுங்க. உங்கள் அம்மனி ஓட்ட கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து ரிலாக்ஸாக பேசுனீங்கன்னா டக்குன்னு வந்து உங்கள்கிட்ட ஒட்டிக்குவாங்க. அந்த அப்பேற்பட்ட ஒரு கால சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பாக இருக்கங்காட்டி மனைவியும் கணவனும் ஒரு ஒன்று கூடி வருங்கால திட்டத்தை பற்றி பிளான் பண்ணி செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குது. அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த தனுசு ராசி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஒன்றிணைந்து குடும்பத்தை ஒரே நேர்கோட்டு பாதையில் கொண்டு வரக்குண்டான காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சந்தோஷமாக மனம் விட்டு பேசுங்க. எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த இறைவன், உங்களுடைய குலதெய்வம் அருள் புரியக்கூடிய காலகட்டம் அமோகமாக தெரியுதுங்க. அதே போல் உங்கள் பெற்றோர்கள் இருக்காங்களே, அவங்கள பற்றி கொஞ்சம் அனுசரித்து போங்க. அவங்க கோவப்பட்டு தான் பேசுவாங்க. அவங்ககிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுந்தீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்க சொல்கிற ஐடியாக்கள் நமக்கு கிடைக்காது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு தேவைங்க. அவங்க ஆசீர்வாதம் கடவுளுக்கு நிகரானது அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் அவங்களும் சேர்ந்து உங்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. நோய்வாய் இருக்குது, ஐயோ உடம்பே சரியில்லைங்க 2 நாளாக அப்படின்னு நினச்சிருந்தா கூட இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அந்த நோய்வாய்ப்பட்டவர்களின் உடல்நிலையில் ஒரு சிறிய முன்னேற்றம், பாசிட்டிவான ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணால் கூட அதனுடைய ரிசல்ட்டு கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும். அதனால் மேல் அதிகாரிகள் உங்களை டோஸ் விடுவாங்க. என்னையா முடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எரிஞ்சு கோவப்பட்டு விழாதீங்க. முடிச்சிடறோம் சார் அப்படின்னு கொஞ்சம் டைமை வேணால் ப்ரொலாங் பண்ணிக்கணும். யாரையும் நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது. எனவே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, தொழிலில் போகிறீங்க, அல்லது வியாபாரம் பண்ணால் கூட அதில் வரும் வருமானத்தை விட குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இணக்கமாக இருக்குங்காட்டி குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சிங்க. போயிட்டு வரட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு. மகர ராசி நேயர்களே, சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. முருகா, உங்கள் முடிவு பல யோசனைகள் இருந்திருக்கலாம். உங்கள் முடிவுனால குடும்ப உறுப்பினர்கள், அது அப்பா அம்மா, குழந்தை குட்டிய, அம்மனி குட்டை யாராக இருந்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி, சொல்லக்கூடிய ஒரு அழகான முடிவு, ஒரு உறுதியான முடிவுனால மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க. அப்பா ஒரு 5 சென்ட் இடம் வாங்க போகிறேங்கப்பா, அப்பா 2 சென்ட் பக்கத்தில் இடம் வந்துருக்குது, அம்மனி உனக்கு ஒரு பைக் வாங்கி தர போகிறேன், ஸ்கூட்டி வாங்கி தர போகிறேன், தம்பி உனக்கு பைக் கேட்டுட்டு இருந்த நிதானமாக ஓட்டினீங்கன்னா ஒரு பைக்கோட வாங்கி தரலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க. அது செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி நீங்கள் சொல்கிற வார்த்தையில், நீங்கள் செய்யக்கூடிய செயலில்
குடும்பமே மகிழ்ச்சி ததும்ப இருக்க போதும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளாக மகர ராசி நேயர்களுக்கு அமோகமாக அன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எந்த ஒரு புதிய வேலையை தொடங்கணும், புதிய வியாபாரம், தொழில் எதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் இன்றைக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்னடா சனிக்கிழமையாக இருக்குது அப்படின்னு நினச்சா கூட சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இருக்குது, கோச்சார அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்புறம் அதுக்கு மேலே என்ன வேணுங்க? நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்காக நல்ல நல்ல திட்டங்கள், நல்ல நல்ல வழிவகை செய்யக்கூடிய நாளாக இருக்குங்காட்டி அமோகமான நாளாக இருக்குதுங்க மகர ராசி நேயர்களே. அதே போல் பல நண்பர்கள், பழைய நண்பிகளுடன் நேரத்தை செலவு பண்ணி மனம் விட்டு பேசி கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதையும் செய்வீங்க, டோன்ட் ஒரிங்க. அதே போல் போட்டித் தேர்வுகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை பற்றி படிக்கக்கூடிய பசங்க உள்ள இருந்ததுன்னா தைரியமாக இருங்க. அதில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி உங்கள் பேரண்ட்ஸுக்கு கவலை இருக்கும். அந்த கவலையை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. நல்லதே நடக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிகளுக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. ஸோ நினைத்தது நிறைவேறும் முருகா, நினைத்தது நிறைவேறும். உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு பண்ணிங்கன்னா நினைத்தது நிறைவேறும் கண்டிப்பாக. அப்பேற்பட்ட அருமையான காலகட்டத்துக்கு உண்டான மகர ராசி நேயர்களுக்கு நாங்களும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம், நற்பவி. சக்ஸஸான டேக மகர ராசினர்களே, சூப்பர் என்ஜாய். கும்பராசினியர்களே, உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபலன் டவுனாக இருக்குது. மனசும் கொஞ்சம் இணக்கமாக இருக்குது, சோம்பேறித்தனமாக சுறுசுறுப்பு இல்லாமல் டவுன் வேர்ஸில் இருக்கும். இருந்தாலும் உங்கள் மேலே வச்சுருக்கிற மதிப்பு சொசைட்டியில் வச்சுருப்பாங்களே, அண்ணன் சொன்னால், கும்பராசிக்காரர் சொன்னால் நல்லது நடக்கும்ப்பா, வாய்மூர்த்தம் பழிக்கும்பா அப்படின்னு பல பேர் உங்களை பற்றி ஒரு பிம்பம், எப்படிங்க, கும்பராசி நேயர்களுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த பிம்பம் ஒரு மேம்படக்கூடிய தன்மை. உங்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் உங்களை மற்றவங்க நம்புவாங்க, பார்த்துக்கங்க. அதனால் அப்பேற்பட்ட ஒரு சொசைட்டியில் ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சந்திரபலன் இல்லாட்டி கூட உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது. நம்பி சுறுசுறுப்பாக எந்திரிச்சு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பல இணக்கமான செயல்கள் செஞ்சு கொஞ்சம் வருமானம் ஒரு ஆவரேஜாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசி நேயர்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. தேவையற்ற பயணங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த தேவையற்ற பயணங்கள் தேவையில்லாத ஒரு வரவை கொடுக்காது. உங்களுக்கு பயன் இருந்தால் மட்டும் போங்க, இல்லை வேஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகாதீங்க. தேவையற்ற பயணங்களால் மன உளைச்சலும் உடல் அசதியும் வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி தான் கொஞ்சம் இதை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. மற்றபடி உங்கள் திருமண வாழ்க்கையில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி நிலவும், மகிழ்ச்சி நிலவும், எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் இருக்குது. கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் ஏதேனும் கடன் வாங்கியிருப்பீங்க, முதல்ல கடன் வாங்கியிருந்தால் அதில் கவனமாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி தொழிலுக்காக, வேலைக்காக, தேவையற்ற செலவுக்காக கடன் வாங்காதீங்க. பழைய கடனே உங்களுக்கு மனபாரத்தை கொடுக்குறப்ப புதிய கடன் வாங்கினா அது தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசு பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வீட்டுக்கு திடீர்னு எதிர்பாராத நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு செலவும் வைப்பாங்க. செலவை சமாளிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி விருந்துகள் உங்களை மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய செய்தி சொல்லுவாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் செலவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வரவு ஓரளவுக்கு இருந்தால் கூட செலவும் அந்தளவுக்கு இருக்குங்காட்டி இன்றைக்கி ஒரு சமநோக்கு நாளாக தான் உங்களுக்கு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க கும்பராசினியர்களே. கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகள், இதாரு சொந்தக்கார நண்பர்கள் வந்தால் ஏங்க திடீர்னு கூப்பிட்டு வரீங்க, 4 பேர் சாப்பாடு செய்ய எங்கேயும் போகிறது அப்படின்னு அம்மனி கேட்கு. அம்மனி ஆஃபீஸில் இருந்திருப்பாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி ஏமா கிளம்பி வரியா, சொந்தக்காரங்க வந்து காட்சி போடணும் அப்படிம்பீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அதை அனுசரித்து போய்க்குங்க நண்பர்களை, சகோதர சகோதரிகளை. மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குதூகலமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமப்படும். அந்த சிரமப்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கும் அமோகமான நாள் தானுங்க கும்பராசி நேயர்களே. போயிட்டு விட்டுங்களா நற்பவி. சந்தோஷம் முருகா. ரைட்டுங்க. மீனராசி அன்பர்களை, சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சுப செய்தி, அதுவும் பர்டிகுலராக திருமணம் ஆகாத ஒருவரின் திருமணத்தை பற்றி ரொம்ப ரொம்ப விவாதம் பண்ண போகிறாங்க. அந்த விவாதத்தினால ஒரு சுப செய்தி, ஒரு நல்ல செய்தி, பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், இன்றைக்கி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தையினால ஒரு சுப செய்தி, நற்காரியம் நடக்கிறதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் இன்றைக்கி அமையக்கூடிய காலகட்டம் அமோகமாக தெரியுது. சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இல்லாட்டி கூட கோச்சார அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மீனராசி நேயர்களே. கவலைப்படாதீங்க. அதே போல் நீங்கள் ஒரு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு மனுஷனை, ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பெரிய ஆன்மீக சிந்தனை உள்ள யாரோ ஒரு பெரிய மனுஷனை நீங்கள் சந்தித்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம், அவங்களுடைய ஒரு நேர்மறையான எண்ணத்தை நீங்கள் கேட்டு அதன்படி வழி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமோகமாக தெரியுது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஆளை சந்தித்து அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா இன்றைய நாள் மட்டும் இல்லைங்க, இந்த நாளினுடைய தொடக்கமே அமோகமாக இருக்குங்க மீனராசி நேயர்களே. அதனால் ஆன்மீக கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு அங்கே கடவுளை வேண்டிக்கும். அவரை தவிர பாசிட்டிவ் வைப்ரேஷன் உலகத்தில் கொடுக்குற ஆளே கிடையாது அப்படின்னு நம்பிக்கையோடு போங்க, நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. அதே போல் பிரச்சனைகளுக்கு டென்ஷன் ஆகிக்கவே மாட்டீங்க. பிரச்சனை வரும், அமைதியாக இருப்போம் அப்படின்னு பிரச்சனைகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணக்கூடிய ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க.
மனசு சஞ்சலம் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் இருக்கக்கூடிய காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு அமோகமாக தெரியுதுங்க. அதே போல் தீவிரமான ஒரு சிந்தனையில் இருந்தால் கூட உடம்பு வகையில் எடுத்து பார்த்திங்கன்னா சில சுணக்கங்கள் இருக்குது. உடம்பு வலி, கைகால் வலி, இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அசதியாக இருக்கும், சோம்பேறித்தனமும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கடந்து நீங்கள் மனசை நீங்கள் சஞ்சலப்படாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. நீங்கள் ஒவ்வொரு செகண்டையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தணும்னு நினைப்பீங்க. அதுக்குண்டான காலகட்டம் அமைச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. புத்திசாலித்தனமாகவும் உற்சாகமும் அமைக்கணும்னா நீங்கள் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கணும். யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. அடுத்தவங்களாம் சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறது, நமக்கு நாமே சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா இன்றைய நாள் மீனராசி நேயர்களுக்கு அமோகம் இருக்க போது எந்த கவலையும் கிடையாது. பொழுதுபோக்கு அம்சம் சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு பண்ணுவீங்க. வரவறிந்து செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் பணம் மிச்சமாகுங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க மீனராசினியர்களே. மற்றபடி உங்களுக்கு குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்கங்காட்டி சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் உங்கள் சோம்பேறித்தனத்தினால பல விஷயங்களை நீங்கள் இழக்க நேரிடும் என்பதால் சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு சுறுசுறுப்பாக எந்திரிச்சு வேலையை பாருங்கள். அமோகமான நாள் தானுங்க மீனராசினியர்களே. போயிட்டு விடுங்களா நற்பவி. சந்தோஷம் முருகா. நன்றி.